நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது ஒரு ஜாதகத்துல இப்போ ஒரு ஆணுக்கு சூரிய திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. பெண்ணுக்கு ராகு திசை நடக்கக்கூடாதுங்க. இல்ல பெண்ணுக்கு சூரிய திசை நடந்தா ஆணுக்கு ராகு திசை நடக்கக்கூடாது. சரி, அப்படி வந்துருச்சு, என்ன பண்றது? ஒருத்தருக்கு ராகு திசை, ஒருத்தருக்கு சூரிய திசை. இந்த பெண்ணினுடைய ராகுக்கு பிறந்த ஜாதகத்தில் ஆணினுடைய சூரியன் இருக்கிறது 6, 8, 12 இருந்துச்சுன்னா பெரும் பாதிப்பை கொடுக்காது. அதே பெண்ணுக்கு சூரியன் இருக்கிற இடத்துல, ஆணுக்கு சூரியன் இருக்கிற இடத்துல பெண்ணுக்கு ராகு இருந்தாலும், பெண்ணுக்கு சூரியன் இருக்கிற இடத்துல ஆணுக்கு ராகு இருந்தாலும் கடுமையான உடல்நிலை பாதிப்பு, ஆத்ம சரீரம் பாதிப்பு கடுமையா கொடுக்கும். ஒருவருடைய சூரியனுக்கு இன்னொருடைய ராகுக்கு ராகு 1, 5, 9 இருந்துருச்சு அப்படின்னாலும் கட்டாயம் பாதிப்பு உண்டு. கேந்திரங்கள்ல இருந்தது 4, 7, 10 இருந்ததுன்னா பாதிப்பு 7 இருந்தா பாதிப்பு உண்டு, கட்டாயம் உண்டு. இந்த 4, 10 இருந்ததுன்னா பாதிப்பு கொஞ்சம் குறையும். 6, 8, 12 இருந்தா பாதிப்பு பெரும்பகுதி இருக்காது. இருக்கும், ஒரு 30% இருக்கும், அவ்வளவுதான். 30, 20%. ஆனால் ஒருவருக்கு ராகு திசை நடக்கும் பொழுது, ஒருவருக்கு சூரிய திசையோ, இன்னொருவருக்கு சனி திசை நடக்கும்போது ஒருவருக்கு சூரிய திசையோ, இன்னொருவருக்கு செவ்வாய் திசை நடக்கும் பொழுது ஒருவருக்கு ராகு திசையோ, அதே மாதிரி ஒருவருக்கு சனி திசை நடக்கும்போது இன்னொருவருக்கு ராகு திசையோ, அதே மாதிரி ஒருத்தருக்கு சந்திர திசை நடக்கும்போது இன்னொருத்தருக்கு கேது திசையோ இருக்கக்கூடாது. இது திசா சந்திப்பை விட மோசம். திசா சந்திப்பு ஏக திசையை திசா சந்திப்புன்னு சொல்றாங்க. இருவருக்கும் ஒரே திசை, ஒரே திசையில் ஒரே புத்தி, 11 மாத இடைவெளிக்கு பிற்பாடு இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இருவருக்கும் திசை ஒருவருக்காவது நடக்கக்கூடிய திசை ஒரே திசையானதுன்னா ஒருவருக்காவது அது யோக திசையா இருக்கணும். 2 பேருக்குமே அவயோக திசையா நடக்கக்கூடாது. நடந்தது அப்படின்னா கட்டாயம் ஏக திசையும் பாதிக்கும். ஏன்னா குடும்பத்துல பொருளாதாரம் எல்லாமே டோட்டலா பாதிக்கும். அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். பொதுவாக இதை விட முக்கியம், பகைக்கிரக திசைகள் நடந்ததுன்னா கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு ஒற்றுமை, ஒரு வண்டி மாடு ஒட்டுக்கு அழுத்திட்டு போகுதுன்னா போகாது. ஏன்னா நம்ம சுத்தி ஒரு ஆறா உண்டு, என்ன திசை நடக்குதோ அந்த ஆறா பரவி இருக்கும். சூரியன்னா ஒரு ஆரஞ்சு கலர்ல அந்த ஆறா நம்ம சுத்தி இருக்கும். ராகுனா அந்த கருப்பு கலர்ல இருக்கும். இதனுடைய ஒளித்தன்மைகள் நம்மை பாதிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பொதுவாக கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப முக்கியம். இந்த பகைக்கிரக திசைகள் நடந்ததுன்னா, அப்படி நடக்கிறவங்க ஒருத்தர் வேலை காரணமா பிரிஞ்சிருந்தீங்கன்னா